மீனாட்சி சமையலுங்க. இன்றைக்கி குடல் குழம்பு எப்படி வைக்கிறது, கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அதை எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு ஆட்டு குடல் வாங்கியிருக்கேங்க. அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். நறுக்கி போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேங்க. நறுக்கி போட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்டியில் தான் நான் அந்த குடல் குழம்பு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வச்சுருவோங்க. இந்த இதில் நான் குடல் கிரேவி போல் பண்ண போகிறேன். இதை வச்சுருவோம். கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த 2 இலை பிரியாணி இலை, பட்டை 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது காஞ்ச உடனேயே கோல்டு வின்னர் எண்ணெய் காஞ்ச உடனே இதை போடுவோம். இப்போ கோல்டு வின்னரு அந்த குழம்பு கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோங்க. போதும். இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்ட பின்னாடி இது நல்லா சூடான பின்னாடி இது சின்ன வெங்காயமுங்க. சின்ன வெங்காயம் இது எவ்வளோ 100 கிராம் இருக்கும். நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போடுவோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் நம்ம போட்டுக்கிடுவோம். இதுக்கு கடுகு தேவையில்லை, கடுகு போட வேணாம். இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த இலை பிரிந்தி இலை எல்லாத்தையும் போட்டுருவோங்க. போட்டு கொஞ்சம் பொரியட்டும். நான் இப்போ போட்டேன். இப்போ கருவேப்பிலையை போட்டுருவோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுருவோம். நல்லா கிண்டிக்கிடுவோம். சின்ன வெங்காயம் இதுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினாத்தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம் போதுமான அளவுக்கு நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை போட்டுருவோங்க. அந்த நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு கிண்டி விடுவோம். 2 தக்காளி போட்டிருக்கேன். அதை நல்லா கிண்டி விட்டுருவோம். தக்காளி நிறையா போட வேணாம், குழம்பு அப்புறம் புளிப்பாக மாறிடும். இப்போ இதுக்கு இந்த குடல் குழம்பு குடல் வேக வைக்கும் போது கொஞ்சம் போல் உப்பு கல்லுப்பு போட்டேன். இருந்தாலும் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம போடுவோம், கல்லுப்பு போடுவோம். இப்போ கல்லுப்பு எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போங்க நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை இப்போ நான் 2 ஸ்பூன் போடுறேன். போதுங்க, 2 ஸ்பூன் போட்டுருவோம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ அது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ ஆச்சியில் மல்லித்தூள் அது எனக்கு தேவையானது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. போதும். இப்போ இதை சிம்மில் வச்சுக்கிறோங்க நம்ம. இப்போ ஆச்சி மிளகாத்தூள் அதையும் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்கிடுவோம். காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். போதும். இப்போ இதை பாருங்கள், ஆச்சி மட்டன் குழம்பு பொடி அது நான் 2 ஸ்பூன் போடுறேங்க. ஏன்னா ஒரு குடல் அது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. 2 பாக்கெட் போட்டுக்கிறேன்.
இந்த இன்னொரு பாக்கெட்டையும் போட்டுறேங்க. இன்னொரு பாக்கெட்டையும் போட்டுறேன். 2 பாக்கெட் போட்டிருக்கேன். இது போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்குறோமுங்க. கொஞ்சம் லேசாக லைட்டாக தண்ணி நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நல்லா கொஞ்சம் லேசாக ஆனில் வைக்கிறேன். மசால் பொடி, இது வீட்டு மசால் பொடி போடணும், அவசியம் போடணும். அதை வந்து நான் போட்டுக்கிறேன். அது வந்துங்க வீட்டு மசால் பொடி நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நிறைய ஃபுல்லாகவே 2 ஸ்பூன் போடுறேன். ஆனால் குடலில் கொஞ்சம் நிறையா இருக்குது. போதும், 2 ஸ்பூன் போதும். இப்போ நான் வந்தாவேன். நல்லா அது வதங்கட்டுங்க. அது தேவையான மசால் ஜாமான்லாம் நான் போட்டுட்டேன். மசால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிட்டேன் இந்த குடலுக்கு. இப்போ இது நல்லா வாசம் எடுக்குது, வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சுலங்க. இப்போ வதங்கினோடனே நம்ம என்ன செய்யணும், இந்த குடல் வேக வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வந்து அப்படியே தூக்கி ஊற்றிடுவோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த குடலை அப்படியே தூக்கி ஊற்றி விட்டுருவோங்க. இப்போ நான் குடலை ஃபுல்லாக போட்டுட்டேங்க. இப்போ ஆனில் வச்சுக்கிடுவோம் அடுப்பை. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விடுவோமுங்க. உப்பு எல்லாமே போட்டாச்சு. நம்ம இன்னைக்கு கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேங்க, வேகவும் ஊற்றணும். மூடியை போட்டு வருங்க, மூடி வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும், மூடி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த குடல் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. நல்லா கொதிச்சிருக்கு. குடல் நல்லா வெந்துடுச்சு. ஏற்கனவே நம்ம 3 விசில் விட்டோம். இப்போ பாருங்கள், குடல் வெந்துடுச்சுங்க. 3 விசில் விட்டோம். வேறு இன்னும் இந்த தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை நம்ம இப்போ இதில் ஊற்றிடுவோம். ஊற்றுறேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் வத்தட்டுங்க. நல்லா இப்போ கிண்டி விட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. மூடி வச்சுருவோங்க. நம்ம மூடி வச்சுருவோங்க. நிறைய குடல் இருந்தாலும் அப்படி மூடி வச்சுருவோம். சரி, இப்போ நான் இந்த குடல் உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிடலைங்க. அதை இப்போ பாருங்கள், நான் திறக்கிறேன். திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிண்டி விடுறேன். இப்போ பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. குடலெல்லாம் சூப்பராக வெந்து எப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நான் இந்த மல்லி இலை வச்சுருக்கேங்க, அதை லேசாக போட்டு விட்ருவோங்க. இவ்வளோதாங்க இந்த குழம்பு வைக்கிறது. குடல் குழம்பு இந்த கொஞ்சம் சிம்பிள், சின்ன வேலை தான், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னான்ட்டு. சூப்பராக இருக்குங்க.
குடல் கிரேவி மாதிரியே இருக்குது. நம்ம நான் சைடு ரசம் நான் ரொம்ப தடவை காமிச்சிட்டதுனால நான் ரசம் வச்சுருக்கேன். இதை போட்டு சாப்பிட்டுட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்றாப்புல வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். மூடி வச்சு இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ இந்த குடல் குழம்பு காமிச்சேங்க, இது மாதிரி செய்யுங்க. ரசம் வைங்க, சைடுக்கு ரசம் வச்சா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ரசம் வச்சதுனால இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். ஆனால் நான் காமிக்கலை, சும்மா ரசத்தை காமிக்காட்டேன்னான்ட்டு. சைடுக்கு ரசம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். என்னுடைய சமையலை பாருங்கள், என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அடிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க, வணக்கமுங்க.